ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் பேனிக் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரைக்கும் திண்டுக்கல்லுக்கும் இடப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் தலச்சம்பிள்ளையோட மண்டையோட்டை எடுத்துகிட்டு போய் மாந்திரிகம் பண்ணி அதற்கு பின்பு அது எப்படி அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையோட ஆன்மாவை அந்த மாந்திரிக கட்டிலேருந்து எப்படி விடுபடுத்தினாங்கன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னது குட்டி அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவருக்கு எப்படி இந்த சம்பவம் தெரிஞ்சது அப்படின்னா, இவரோட பாட்டி இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த ஸ்டோரியை நீங்கள் தொடர்ந்து முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். எனக்காக ஒரு 2 செகண்ட் ஒதுக்கி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோ நல்லா இருந்தால், உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தோணுனா மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990ஆம் காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க வசிச்சுட்டு வந்த ஒரு கிராமத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு 9 வயது இருக்கும்போது காசநோய் ஏற்படுது. சளியோடு ரத்த வாந்திகள் சேர்த்து அந்த குழந்தை வாந்தி எடுத்தனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த புள்ள அந்த நோயால் பாதிக்கப்பட்டு 4 வருடங்கள் இருக்கும். பட் இவங்க நாட்டு வைத்தியமாக கொடுத்து அந்த குழந்தைய எப்படியோ ரெக்கவர் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருப்பதன் காரணத்தால் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குனே போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே கிட்டத்தட்ட இந்த பொண்ணு 1 வாரம் தான் இருக்கும், இறந்து போயிடும், நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கெலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை. உடனே அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு தனக்கு தெரிஞ்ச பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. கூட்டிகிட்டு போனாலும் இவங்க கையில் போதிய பண வசதி இல்லை. ஸோ அதனால் தான் கிட்டே இருந்த நிலத்தை விற்றுட்டு தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு போய் 2வது நாளே அந்த பொண்ணு இறந்து போயிடுது. அதற்கு பின்பு ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து ஈமச்சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைய அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கிராமப்புறங்களில் ஜாதிகளுக்குன்னு சொல்லி 2 எரிமேடை இருக்கும், தகன மேடை. அதாவது மேல் இனத்தாருக்கு தனியாக இருக்கும், கீழ் ஜாதி இனத்தாருக்குன்னு தனியாக இருக்கும். ஸோ இந்த ஊரில் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு மயானமும் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இந்த பாப்பாவை கொண்டு போய் அங்கே தான் அடக்கமும் பண்ணுறாங்க. நான் ஏன் இப்போ வரையிலும் பேர்களை மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு மனசு வரலை. அந்த இடத்துல வேறு பேர் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எனக்கு தோணலை. அந்த 9 வயது சிறுமியை எடுத்துகிட்டு போய் நோய்வாய்ப்பட்டு அடக்கம் செய்கிற அந்த மயானத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த குழந்தைய எரிக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலை. ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப ஒரு 4 வருஷமாக இந்த பொண்ணு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய புதைச்சி தான் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த மயானத்து பகுதி பக்கம் ஆடு மேய்க்கிறதுக்கு கூட யாருமே போக மாட்டாங்களாம். ஏன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க மேபி மழைக்காலம் வந்தது அப்படின்னா அந்த மண்ணில் அவங்க மக்கி போன பிறகு அந்த வைரஸ்கள் அதில் இருந்து நமக்கு கூட பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பயந்து மக்களும் சரி, மாடு ஆடு மேய்க்கிறவங்களும் சரி அந்த பகுதிகளுக்குள்ளே போகிறது கிடையாது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த 9 வயது சிறுமி இறந்து போய் 1 மாத காலம் ஆகுது. இந்த 1 மாத காலமும் அவங்க வீட்டில் மனசுடைஞ்சு போய் இருந்தாலும் அடுத்து இருக்கிற பையனையாவது நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த 9 வயது சிறுமியோட அப்பாவோட கனவுல அந்த குழந்தை டெய்லி வந்து அழுகுது. அப்பா, என்னை புதைச்சிட்டு அப்படியே போயிட்டீங்க, என்னை வந்து பாருங்கப்பா, வாங்கப்பா, என் கல்லறைக்கு வாங்கப்பா அப்படின்னு ஒவ்வொன்று அழுகுது. அவரும் கனவுல இருந்து டக்குன்னு முழிச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அவர் வீட்டில் தான் இருக்காரு. அந்த குழந்தை இவரோட காலடியில் நின்று அழுகிற மாதிரி தான் அவருக்கு கனவு வருது. ஒரு கனவு நம்மளோட நினைவுகளில் ஆழமாக பதிஞ்சுதுன்னா அந்த கனவு வருதுன்னு சொல்லலாம். பட் இந்த கனவு அவர் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் ஒவ்வொரு நாள் இரவும் அவருக்கு தொடர்ந்து அதே டைமில் வருது, இரவு 2 மணிக்கு. ஸோ இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லி இவர் தன்னோட நண்பர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுறாரு. தன்னோட மனைவி கிட்ட கூட இவர் அதை எடுத்து சொல்லலை. ஏன்னா மனைவி ஏற்கனவே பொண்ணை இழந்து மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு அவங்கக்கிட்ட சொல்லலை. தன்னோட நண்பன்கிட்ட சொல்லி கல்லறைக்கு போய் பாப்பாவை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. நண்பனும் வாடா போகலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. பார்த்தா கல்லறையில் மேலே சமாதி மேலே மண்ணை குமிச்சு வச்சுருக்க மாதிரி தானே இருக்கும் நீளமாக. பட் இங்கே அப்படி கிடையாது, மண் உள்ளே இறங்கி போயிருக்கு. ஸோ அந்த குழியை யாரோ தோண்டி இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாய்களோ ஏதோ ஒன்று அந்த இதை பறிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு பின்பு மண்ணுகளை நல்லா அந்த குழி மேலே மேடாக வச்சுட்டு அந்த இடத்த நல்லா சமாதியை ரெடி பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் அந்த கனவு தொடர்ந்து வருது 1 வார காலகட்டமாக. அதற்கு பின்பு இவர் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறாரு. அவருக்கு குலதெய்வம் சொடலமாடசாமி. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்,
இது மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் இடப்பட்ட கிராமத்தில் தானே நடந்தது. இங்கே எப்படி சொடலமாடசாமி வந்தார்? தென் மாவட்டங்களில் தானே சொடலமாடசாமி ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவருக்கு சொந்த ஊர் தென் மாவட்டம், அதாவது திருநெல்வேலி பகுதியில் தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க பஞ்சம் பிழைக்க வந்து ஒரு 40 வருடமாக இவரோட அம்மா அப்பான்னு சொல்லி இந்த ஊர்லேயே வசிச்சிட்டாங்க. ஸோ இவங்கள சுற்றி ஒரு 40-45 வீடுகள் சொடலமாடசாமி தான் குலசாமியாக இருக்குது. ஸோ இவங்க அங்கிருந்து மண் எடுத்துகிட்டு வந்து சொடலமாடசாமியை இங்கே வடிவமைச்சு இப்போ வரையிலும் அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர் சொடலமாடசாமி கோயிலுக்கு போய் அங்கே உள்ள பூசாரி கிட்ட கேட்குறாரு, என்னோட குழந்தை இறந்து இப்போ ஒரு 40-45 நாட்கள் இருக்கும். ஆனால் என்னோட கனவுல டெய்லி வந்து அழுகுது. அப்பா என்னை வந்து காப்பாற்றுங்கப்பான்னு அழுகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு தடவை 2 தடவை இந்த கனவு வந்தது அப்படின்னா நான் என் பொண்ணை நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். பட் இந்த கனவு தொடர்ந்து வருது, ஒவ்வொரு நாளும் வருது அப்படின்னு பூசாரி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சொடலமாட கோவில் பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தை நீங்கள் இல்லாமல் அங்கே இருக்க அதோட ஆன்மா ரொம்ப பயப்படுது. ஸோ நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க, பாப்பாவோட சமாதியிலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் அங்கே கரைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. இல்லை, இதில் வேற ஏதோ எனக்கு தப்பாப்படுது அப்படின்னு அவங்க அப்பா பூசாரிக்கிட்ட சொல்கிறாரு. உனக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த கனியை கொண்டு போய் அந்த சமாதியில் வை. உன்னோட குழந்தை அங்கே ஆன்மாவாக இருக்குது அப்படின்னா இந்த கனி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒருவேளை இந்த கனி கருகி போய் வேற ஏதோ அழுகி போயிடுச்சு 2 நாளில் அப்படின்னா உன்னோட குழந்தை ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்றாரு. இவரும் அந்த கனி எடுத்துகிட்டு போய் அந்த சமாதியில் வைக்கிறாரு. வச்சுட்டு மறுநாள் போய் பார்க்குறாரு, அந்த கனி கரையர்னு மாறி இருக்கு. உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி கோவிலில் இருக்க எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் சமாதியில் வைக்கிறது, அதெல்லாம் நல்லாவா இருக்குது, இதெல்லாம் இன்னும் சாத்தியமானு கேட்பீங்க. பட் சொடலமாடசாமியை வணங்குறவங்களுக்கு தெரியும், சொடலமாடன் வந்து சுடுகாட்டில் பிறந்தவர் தான். அவர் பேய்களுக்கே அதிபதி. அது தென் மாவட்டங்களில் அவரை வணங்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ கனியை அதனால தான் பயம் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாங்க. அதற்கு பின்பு தான் குழந்தை அங்கே இல்லைன்றதை, அதாவது குழந்தையோட ஆன்மா அங்கே இல்லைன்றதை அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. பின்பு தானும் தன்னோட நண்பனையும் கூட்டிக்கிட்டு ஒரு இரவு 7 மணிக்கு மேலே பாப்பாவோட சமாதிக்கு போகிறாங்க. போயிட்டு எனக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குடா, இந்த சமாதியை தோண்டி என் பிள்ளைய ஒரு தடவை பார்த்துக்கிறவா அப்படின்னு கேட்குறாரு. இரவு நேரன்றனால சரி ஓகேன்னு சொல்லி 2 பேருமே சம்மதிச்சு சமாதியை தோண்டுறாங்க. தோண்டி பார்க்கும்போது அந்த குழந்தையோட உடல் மட்டும்தான் இருக்குது, தலை அங்கே இல்லை. அங்கேயே மனசுடைஞ்சு போயிடுறாரு அந்த குழந்தையோட அப்பா. என்னன்னு பார்த்தோன்னா தலையை யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து தலைச்சம் இல்லை. ஸோ புதைச்சே கிட்டத்தட்ட 50 நாட்களுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ என்னோட குழந்தைய எப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதனால தான் என் பிள்ளை டெய்லியும் கனவுல வந்து கதறுதா அப்படின்னு ஓன்னு அழுகிறாரு. அதற்கு பின்பு அந்த சடலத்தை அங்கேயே போட்டுட்டு குழிகளை மறுபடியும் மூடி விட்டுட்டு மேடாக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஊர்க்காரங்கக்கிட்டையும் எதுவும் சொல்லலை, தன்னோட மனைவிக்கிட்டையும் எதுவும் சொல்லலை. சொன்னால் அவள் பயந்து போயிடுவா அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு மனசே கேட்கலை. தான் புள்ள இருந்தப்பவும் நோயால் ரொம்ப அவஸ்தைப்பட்டது, செத்து போனதுக்கப்புறமும் அவள் இப்படி அவஸ்தைப்படுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு ஓன்னு அழுகிறாரு. அதற்கு பின்பு தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்மளோட குழந்தை இறந்தது இந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற ஆட்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே உள்ள இந்த ஏவல் பில்லி சூனியங்கள் செய்கிறவங்கள நம்ம பிடிச்சோன்னா நம்மளோட குழந்தையோட மண்டவோடு தலையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. தன்னோட நண்பன்கிட்ட சொல்லி எப்படியாவது இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நண்பனும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம அவர் கூட கிளம்பி போகிறாங்க. இவங்க ஜோசியம் பார்க்க போகிற மாதிரி தான் தேடி போகிறாங்க. அந்த தலையை கேட்டுலாம் போகலை, மண்டவோடலாம் கேட்டு போகலை. அப்படி போகும்போது சுத்துப்பட்டியில் 3 பேர் மட்டும்தான் இந்த ஏவல் பில்லி சூனியத்தில் பெஸ்ட்டாக இருக்காங்க. அதில் 2 நபர் வந்து ஆண்கள், 1 நபர் வந்து பெண். அந்த 2 நபர்கிட்டையும் போய் என்ன ஏதுன்னு பேசுகிறாங்க. பட் அவங்க அது எதுவும் வச்சிருக்க மாதிரி தெரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிறுமியின் அப்பாவோட சொந்தத்திலேயே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இங்கேருந்து மதுரைக்கு போகிற அந்த காலவாசல் இடத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க சொல்கிற ஜோசியம்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட நான் அங்கே போனேன், அப்போல்லாம் எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை. ஆனால் இப்போ இந்த 1.5 மாதத்தில் அவங்களும் நல்லா முன்னேறிட்டாங்க, நம்மளும் போகிறதெல்லாம் பழிக்குது வைக்குது அப்படின்றாங்க. அப்போது அவங்க அப்பா, அந்த குழந்தையோட அப்பா எங்கே ஏதுன்னு அட்ரஸை வாங்கிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு பயம். ஏன்னா போகிறது இவரும் இவரோட நண்பர் மட்டும்தான் போகிறாங்க. அந்த சூனியக்காரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாளாட்ட இருக்குது. அந்த ஏரியாவில் அவளை பற்றி கேட்டாலே ஐயோ அவளை பற்றி எதுவும் கேட்காதீங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ பயந்து போன இவங்க அவளை நேருக்கு நேராக பார்த்தாலுமே எதையுமே கேட்காம அப்படியே வந்துடுறாங்க. ஆனால் அங்கே இருந்த மண்டவோடு பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ஆனால் அது தன்னோட குழந்தையோட மண்டவோட இருக்குமா அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா முகம், அதாவது நம்ம சதைகள் தோள்கள் அப்படின்னு பார்த்துட்டு வெறும் எலும்பாக பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அடையாளமும் தெரியாது, உணர்வுகள் மட்டும் வேணால் வெளிப்படுத்த முடியும். ஸோ அதை பார்த்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததற்கு பின்பு இவருக்கு மனசு கேட்கல. அந்த பொம்பளை கிட்ட இருக்கிறது தன்னோட குழந்தையோட மண்டை ஓடுன்னு சொல்லி நம்ம எப்படி கேட்டு வாங்குறது? அவள் பெரிய சூனியக்காரியாக இருக்கா, தான் பிள்ளை இழந்த மாதிரி நம்ம ஃபேமிலியும் இழந்துருவோம், இதை இதோட விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த 9 வயது சிறுமியோட அப்பாவுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா கணவன் மனைவி 2 பேர் அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு மாந்திரீகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. தன்னோட துணிக்கடை பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாந்திரீகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த நபர்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பாரு, நீயும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்க. இதுக்கு முன்னாடி அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. இந்த ஒரு 2 மாதத்தில் அந்த அம்மா டக்கு டக்குன்னு பங்களா எழுப்புது, நல்லா அந்த அம்மா குறி சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படிங்கிறாங்க. சிறுமியோட அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை அதோட முடிச்சிடுறாரு. அதற்கு பின்பு இவங்க ஒரு 2 மாதம் கழித்து இந்த துணிக்கடை நபர் இவங்களேவும் மறுபடியும் அந்த மந்திரவாதி பொம்பளை கிட்ட போகிறாங்க. போனப்போ இந்த மண்டை ஓடு நல்லா இருக்கே, இது எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அடிக்கடி அங்கே ஜோசியம் பார்க்க ஏவல் வெள்ளி சூனியம்னு போகிறனால அந்த பொம்பளைக்கு இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க அசால்ட்டாக சாதாரணமாக இது வேற எங்கேயும் இல்லை, உங்கள் ஊரில் தான் எடுத்தோம், அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு அந்த குழந்தையோட பேரை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு மனசு கேட்கல. ஏன்னா அந்த குழந்தையோட குடும்பமே மனசுடைஞ்சு போயிருக்கு. இவங்க இந்த டைமில் போய் இந்த குழந்தையோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, தலைச்சம்பிள்ள தலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மனசு கேட்காம சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பொம்பளை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கா. இந்த மண்டை ஓடு வந்ததுக்கப்புறம் தான் நான் ராசியாக இருக்கேன், நல்லா காசு பணத்தில் மேலோங்கி வர்றேன், வீடு வாசல் சொத்து சொகம் நகை நட்டுன்னு எனக்கு நிறைய பொருள்கள் சேருது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறா. இந்த துணிக்கடைக்காரவங்க மனசு கேட்காம அந்த 9 வயது சிறுமியோட அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்து உன்னோட பொண்ணோட தலையத்தான் தலைச்சம்பிள்ள தலைன்னு எடுத்துட்டு போய் வச்சு அந்த பொம்பளை வசியப்படுத்தி பூஜையும் புனஸ்காரமும் பண்ணி இப்போ மேலோங்கி வந்துட்டு இருக்கா, அது என்ன ஏதுன்னு பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மனசுடைஞ்சு போன அந்த குழந்தையோட அப்பா, நான் வணங்குற சொடலமாடசாமி என்னோட குலசாமி தான், அவளை கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அன்றைய நாள் இரவே சொடலமாடசாமி கோயிலுக்கு போகிறாரு. பக்கத்தில் கிணத்துல குளிச்சுட்டு உடனே கோயிலுக்குள்ளார ஈரத்துணியோடு போயிட்டு, நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி என் பிள்ளைய என்கிட்டேருந்து பறிச்சுட்டேன், நீ குலதெய்வம் தானே, குலதெய்வம் குலத்தை காக்குன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் என் குடும்பத்தை காக்க வரலை, என் பிள்ளை இருந்தப்பையும் நிம்மதியாக இல்லை, செத்து போனதுக்கப்புறமும் நிம்மதியாக இல்லை, அவளோட தலையை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சுன்னு ஓன்னு அழுகிறாரு. பயங்கரமாக மழையும் பெய்யுது. டக்குன்னு சொடலமாடசாமி கோவில்லையே அவங்க அப்பா மயங்கி விழுந்துட்டார். அதற்கு பின்பு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு மொழிப்பே வந்திருக்கு, எழுந்து தன்னோட வீட்டுக்கும் போயிட்டாரு. குலசாமி கோவிலில் தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அந்த நபர் வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்தவர் நிம்மதியாகவே இல்லை. என்னடா இது, குழந்தைய நம்ம இந்த அளவுக்கு சேதப்படுத்திட்டோமே, பாவம் அந்த பிஞ்சு குழந்தை அப்படின்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் சொடலமாடசாமி கோவிலே போயிட்டு முறையிட்டுட்டே வராரு. கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8 நாட்கள் அல்ல, 10-15 நாட்கள் டெய்லியும் போயிட்டு ஈரத்துணியோட தலையில் தண்ணி ஊற்றிட்டு ஈரத்துணியோடு போயிட்டு சொடலமாடசாமி கோவிலில் புருஷனும் பொண்டாட்டியுமே சேர்ந்து வணங்குறாங்க. அப்போது அங்கிருந்த நபர் மேலே சொடலமாடசாமி இறங்கி, எண்ணி இன்னும் 5 நாளில் உன் குழந்தைய நான் மீட்டு கொடுத்துருவேன், நீ பயப்படாத, அது என்னோட குழந்தை, என்னோட வம்சத்தில் வந்த குழந்தை அப்படின்னு சொடலமாடசாமி சொல்கிறாரு. அவர் சொன்ன வாக்கை திருப்தியாக எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் இவருக்கு திருப்தி இல்லை. எப்படா இந்த 5 நாட்கள் முடியும்னு யோசிக்கிறாங்க. அப்பப்போ தன்னோட குழந்தைய புதைச்ச இடத்துக்கு போய் குழியை பார்த்துட்டு வராரு. அங்கே போய் உட்காந்துட்டு ஓன்னு அழுகிறாரு. ஏன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமும் இவ்வளவு நரக வேதனையை அனுபவிக்குதே அப்படின்னு ஓன்னு அழுகிறாரு. அதற்கு பின்னு தான் மனைவிக்கும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு நாள் இதை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கீங்களே அப்படின்னு அவங்களும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதற்கு பின்பு தான் இந்த 9 வயது சிறுமியோட அப்பாவுக்கு ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தின்னு பார்த்தோன்னா, அந்த துணிக்கடைக்காரவங்க மறுபடியுமே அந்த மந்திரவாதி பொம்பளையை பார்க்க போயிருக்கிறாங்க. போனப்போ அந்த பொம்பளை மனசுடைஞ்சு பேசியிருக்குது. அப்படி என்னதான் அவள் பேசினான்னு பார்த்தா, இந்த குழந்தையோட ஆன்மா என்னை தூங்க விடுறதில்ல, ரொம்ப தொந்தரவு பண்ணுது, இந்த குழந்தையோட ஆன்மாவை தலைச்சம்பிள்ள அப்படின்றதான் அந்த மண்டை ஓட நான் திருடிட்டு வந்தேன், பூஜையும் புனஸ்காரங்களும் பண்ணி அந்த மண்டை ஓட்டுக்கு உரியேற்றி தான் வச்சுருந்தேன், அப்படி இருந்துமே அந்த குழந்தை என் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு, ஆனால் இந்த 5-6 நாட்களில் அந்த குழந்தை என்னோட கட்டுப்பாட்டை மீறிடுச்சு,
ஏதோ ஒரு தெய்வத்து கூட சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தையும் அந்த தெய்வமும் என்னை சித்திரவதைப்படுத்துது, அணுவா என்னை கொடுமைப்படுத்துது, நிம்மதியாக என்னால் தூங்கக்கூட முடியலை அப்படின்னு அந்த பொம்பளை மனசுடைஞ்சு பேசியிருக்கு. ஆனால் அந்த பொம்பளை பூஜையை போட்டு பார்க்கும்போது அந்த பூஜையிலையும் அந்த தெய்வத்தோட உருவத்தை காட்டவே இல்லை. வேறு வேறு உருவங்களை காட்டியிருக்கு. ஆனால் அந்த சொடலமாட சாமியோட உருவத்தை அந்த பொம்பளைக்கு கடைசி வரை காட்டவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குழந்தையோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவங்கக்கிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா இவங்களை பகைச்சிக்கிருவா. ஸோ அதனால் அப்படியா சரின்னு சொல்லி அந்த பேச்சை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதற்கு பின்பு இந்த குழந்தையோட அப்பாவே நேரடியாக போய் அந்த பொம்பளையை பார்த்து பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அந்த பொம்பளை இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா. என்னை மன்னிச்சிருப்பா, 30 முடியறதுக்குள்ளே உன்னோட குழந்தையோட தலையை நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது தலைச்சம்பளில் ஓடு. நான் சொத்து சொகத்துக்கு ஆசைப்பட்டு மந்திரவாதியாக மேலும் மேலும் வளரணும்னு ஆசைப்பட்டு அந்த ஓடை எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட குழந்தையோட மண்டை ஓட்டை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். நீங்கள் அந்த குழந்தைய எப்படி அடக்கம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த மண்டை ஓட்டுக்கும் பாடை கட்டி சீர் எல்லாம் பண்ணி, அதாவது நீர்மாலை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த மண்டை ஓட்டை எடுத்து அவங்க கையிலையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க அதை வாங்க மறுக்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி எடுத்தீங்களோ அந்த மாதிரியே மறைமுகமாகவே போய் என்னோட குழந்தையோட மண்டையோட்டை அந்த சமாதியில் வச்சுருங்க. ஏன்னா ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சால் என் பிள்ளையையும் அசிங்கமாக பேசுவாங்க, எங்களையும் தப்பாக பேசுவாங்க. மறுபடியும் ஈமச்சடங்குகளை நாங்கள் செய்கிறதுக்கு முற்படுறோம். ஆனால் இந்த மண்டை ஓட்டு நீங்கள் எடுத்தது எங்கள் ஊர்க்காரங்களுக்கு தெரிய வேணாம். என் பிள்ளைப்பட்ட கஷ்டம் இதோடு போகட்டும்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த மாந்திரிகவாதி பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, சரி நான் வர்ற அமாவாசைக்கு கொண்டு போய் இந்த மண்டை ஓட்டை வச்சிட்றேன். வச்சதற்கு பின்பு நீங்கள் ஈமச்சடங்குகளை மறுபடியும் பண்ணுங்கள். ஒருத்தர் இறந்து போய் 2ஆம் நாள் 3ஆம் நாள் பால் எப்படி ஊற்றி அந்த செடியெல்லாம் நடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் பால் ஊற்றுங்க, மறுபடியும் இந்த மண் எடுத்துகிட்டு போய் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதி பொம்பளை சொல்லுது. அதற்கு பின்பு அந்த பொம்பளை ஒரு கேள்வி கேட்குது. நீங்கள் என்ன மாதிரி ஒரு மாந்திரிகவாதியை போய் சந்திச்சிங்களா? இந்த மண்டை ஓடு என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு தெய்வத்தை ஏவி விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வணங்குற தெய்வம் என்னோடய குலசாமி சொடலமாடன். ஸோ சொடலமாடன் மூலமாக தான் எங்கள் புள்ள உங்ககிட்ட இருக்குதுன்னே எங்களுக்கு தெரிய வந்தது. சொடலமாட சாமி என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்பட்டு நிற்பேன். எண்ணி 5-6 நாட்களில் உன்னோட குழந்தை எங்கே இருக்குன்னு நான் காட்டி கொடுப்பேன், உனக்கு கைப்பற்றி கொடுப்பேன்னு சொன்னார். சொன்னது போல் இப்போ என்னோடய குழந்தை என் கைக்கு வரப்போகுது அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாரு. அந்த பொம்பளை அதனால தான் சொடலமாடன் என்னோடய பூஜைக்கு கட்டுப்பட்டு வந்து நிற்கலையா அப்படிங்கிறாங்க. பேய்களுக்கெல்லாம் அதிபதி தான் சொடலமாடன், மைக்கும் மாந்திரிக்கும் கட்டுப்படுற ஆள் கிடையாதவர். ஸோ அதனால தான் எனக்கு தென்படலையா அப்படின்னு அந்த பொம்பளை யோசிக்கிறா. அதற்கு பின்பு அமாவாசை நாளும் வருது. அந்த நாட்களில் அந்த குழந்தைய பாடை கட்டி பயங்கரமாக சிங்காரிச்சு, அதாவது அந்த மண்டை ஓட்டை அந்த குழந்தைய முழுசாக உடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மண்டை ஓட்டுக்கு அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொண்டு போய் அந்த குழியை தோண்டி அந்த உடலோடு தலை, அதாவது அந்த மண்டை ஓட்டை சேர்த்து வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு அந்த பொம்பளை அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு வருது. அப்படி அது திரும்பி வரும்போது அதே மயானத்தில் சொடலமாடை சாமியோட உருவத்தை அந்த பொம்பளை அங்கே பார்த்துருக்குறா. பார்த்து பயந்து போய் விறுவிறுன்னு தன்னோட வீட்டுக்கும் வந்துட்டா. அதற்கு பின்பு அவள் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளார போய் படுத்து தூங்குனது மட்டும்தான் அங்கே இருந்த ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விடியற் காலையில் அந்த பொம்பளை எழுந்து வரவே இல்லை. அங்கே உள்ள நாய் ரொம்ப கத்தி கதறி கூப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொம்பளை அந்த பங்களாலே இறந்து போய் கிடக்குறான்னு. அதற்கு பின்பு அந்த குழந்தையோட சமாதியில் அந்த குழந்தையோட அப்பா அம்மா தம்பின்னு கூட அந்த நண்பரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார்ல, அவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு படையல் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஸ்வீட்டிலேருந்து சாப்பாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லாமே கொண்டு போய் வச்சு வணங்கிட்டு வராங்க. இப்போ வரையிலும் அந்த 9 வயது சிறுமியோட தாய் தந்தையர் அந்த தம்பியும் சேர்த்து தான் அந்த பிள்ளைய கடவுளாக கும்பிடுறாங்க. இப்போ வரையிலும் அவங்க என்ன நினச்சி அந்த சமாதியில் வேண்டிட்டு வர்றாங்களோ அது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குடுகுடுப்பக்காரர்கள் சாமக்கோடங்கிகள் இவங்க தான் மண்டையோட்டை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு கேள்வி தான் பட்டிருக்கேன். பட் இது நான் ரியலாக நம்மக்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு பயமே வந்துருச்சுன்னு சொல்லலாம். சொடலமாட சாமியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் அவர் தெரியாத ஆளே இருக்காது. ஆனால் மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதிகளில் சொடலமாட சாமியை ஓரளவுக்கு தான் தெரியும். நீங்கள் பேய்களுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, தெய்வங்களுக்கு கண்டிப்பாக பயந்தே ஆகணும். தெய்வங்களால் முடியாதுன்னு சொல்கிற காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ நான் சொடலமாட சாமிக்கும் சரி முத்தாரம்மனுக்கும் சரி கட்டுப்படுவேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு உண்மையாக நடங்க, அதுவே போதும்.
உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், அது எப்படி கல்லறையில் போய் அழுத உடனே நம்ம ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க. ஏன்னா நீங்களாம் வெரி இன்டெலிஜென்ட். எனக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நான் ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ எனக்கும் என்னோடய அப்பாவுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது. நான் ஊருக்கு போனப்போ என்னோடய அப்பா என்னை ரொம்ப மிரட்டினார். உன்னை கொன்றுவேன், ஆள் வச்சு அடிச்சிருவேன், உன்னோட பணத்தை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருவேன், புதைச்சிட்டு என் பிள்ளைய காணன்னு சொல்லி கேஸ் கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொன்னார். நான் சரி எதுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு நம்ம மேலே இருக்க கோபம் குறையட்டும்னு சொல்லி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ரிட்டன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு யோசனை, சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஊருக்கு சொந்த ஊர் வரையும் வந்துட்டோம், நம்மளோட தாத்தா பாட்டியோட கல்லுன்ற இடத்த போய் பார்த்துடலாம் அப்படின்னு பேகை கழட்டி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கல்லுன்றது அப்படின்னா மாலைக்கல்லுன்னு சொல்லுவோம் கிராமப்புறங்களில். அது என்னென்னா, ஒருத்தரை எரிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட எலும்புகள் சாம்பல்கள் அதை அஸ்தின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அந்த கல்லுக்கு கீழே வச்சு குழி பறித்து அந்த குழிக்குள்ளார வச்சு அந்த கல்லை டக்குன்னு கீழே இறக்குவாங்க. அந்த பானையை உடச்சிட்டு அந்த கல் உள்ளே நிற்கும். அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இந்த மாலைக்கல் இது பேர் தான் எங்கள் ஊரில். நான் வேகமாக நடந்து போயிட்டேன். எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருமே கல்லில் வந்து அவங்களோட உருவத்தை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போய் நான் அழுக, ஏன் இப்படி இருக்கார் உங்கள் பையன், நான் ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பாக நான் பண்ணிட்டேன், ஏதோ என் தலையில் இப்படி எழுதி இருந்தது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ வந்து மனசுடைஞ்சு தான் இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறேன், இன்னொரு டைம் நான் இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது, உங்களை இதுவே நான் கடைசியாக பார்ப்பேனா இல்லை மறுபடியும் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் அமையுமான்னு தெரில தாத்தான்னு சொல்லி அழுதுட்டு அந்த இடத்துல நான் சாமி கும்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு தான் வந்தேன். மாலைக்கல் இருக்க இடத்துலேருந்து வீட்டுக்கு தான் வந்தேன். வர்றதுக்குள்ளாரே என்னோடய அன்னிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்னோடய அம்மா தான் பேசியிருக்காங்க. அவளை 2-3 நாள் இருந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் போக சொல்லு, இப்போவே இருட்டிருச்சு, இருட்டு நேரத்தில் அவள் எப்படி போவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பட் இது எனக்கு நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா யாருமே அவரவருக்கு ஒரு விஷயம் நடக்கிற வர நம்பிக்கை வராது, அவங்களுக்குன்னு நடந்ததுக்கப்புறம் தான் நம்பிக்கைகளே வரும். ஸோ அப்படி தான் அன்னைக்கு என்னோடய அப்பா இருந்த கோவத்துக்கு என்னை வெட்டியே போட்டிருப்பார். பட் அந்த கல்லறைக்கு போய் நான் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் என் அப்பாவோட கோவம் குறைஞ்சிது. அங்கே 2 நாள் ஸ்டே பண்ண போய் நான் கிட்டத்தட்ட 15 நாட்கள் அங்கே தங்கிட்டு வந்தேன். என்னோடய அப்பா என்னை எந்த தொந்தரவும் பண்ணலை. தொந்தரவு மீனிங் நான் பண்ண தப்புக்கு என்னோடய அப்பாவும் அம்மாவும் என்னோடய ஃபேமிலியே என் மேலே கோபமாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்னை அந்த ஊர் பக்கமே வராதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களே தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தாமல் ஆஃப் ஆகிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க. ஸோ யாரையும் இறந்ததுக்கப்புறம் பேய் இல்லை பிசாஸ் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தெய்வம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஆன்மா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் நித்யா. டாட்டா, பை பை, டேக் கேர்.